கல் உப்பு வச்சிருக்கீங்க. கல் உப்புல கிராம்பு நுழைஞ்சி வச்சிருக்கீங்க எதுக்காக? உப்புல கிராம்பு வச்சிருக்க காரணம் என்னன்னா திஷ்டிக்காக வைக்கணும், நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாட்டி மேட் சொன்ன கதை. அது இப்ப வரைக்கும் பாரம்பரியமா ஓடிக்கிட்டு. அப்படியா? இது எந்த வகையில திருஷ்டியை கழிக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லப்போனா கண்டிஸ்டிங்கிறதே நிறைய கண்ணுகள் இருக்கு தானே, அது உண்மை தானே. ஆமா, இந்த மாதிரி வச்சுட்டா சரி. அவங்க பார்க்கல, உப்பை பார்க்கல, நேரா கடைக்கு வந்து சாப்பாடை பாக்குறாங்க. எப்படி சாப்பாடை வந்து பார்ப்பாங்க, இருந்தாலும் உப்பை வந்து நமக்கு தெரியுது உப்பு வச்சிருக்கோம் அப்படின்ற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தானே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தானே வாழ்க்கை. இப்ப சித்திரை புத்தாண்டு என்னமோ ஒரு புத்தாண்டு வந்துச்சு, என்னது அந்த ஸ்ரீலங்கால? சித்திரை புத்தாண்டு என்னன்னு அழுத்தாக் அப்படின்னா புது வருஷம். அப்ப இலங்கையில வந்து சிங்களீஸ்கள் வந்து ரொம்ப அவங்களோட பெருநாளே அதுதான். இப்ப நம்ம வந்து புது வருஷம் சொல்லுவோம், அதுதான் புது வருஷ பிறப்பு தமிழ்ல. அப்ப இதை மட்டும் அவ்வளவு விசேஷமா கொண்டா 8 நாளைக்கு கொண்டாடுவாங்க. இப்ப மலைக்காரவங்க எப்படி இப்ப மலேசியாவில அவங்கள மதிய சிங்களீஸ் கொண்டாடுவாங்க. இவ்வளவு விஷயம் இருக்குது. பெருநாள் 8 நாள் கொண்டாடுறது நல்லா சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, வெளியில போவாங்க. நல்ல நேரம் பார்த்து தான் வீட்டுல வந்து பால் வைப்பாங்க. அவங்கள வந்து அப்படித்தான் அந்த 8 நாள் நம்மளை விட விசேஷமா கொண்டாடுவாங்க இலங்கையில. இருக்கலாம். எடுக்கவே மாட்டேங்க. எங்க என்ன சமையல் வந்து தமிழர்கள் என்ன சாப்பிடுவாங்க, சிங்களவர்கள் என்ன சாப்பிடுவாங்க? தமிழருக்கு பெரும்பாலும் மலேசியா சாப்பாடு மாதிரி தான், வித்தியாசம் ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி அங்க வந்து சாப்பாடு வந்து என்ன சாப்பாடு இருந்தாலும் காரமா இருக்கும், இல்லாட்டி பாலை போட்டு செய்வாங்க, தேங்காய் பால். சாப்பாடு உரப்பு தான். அது ஸ்பெஷலுங்கிறது வந்து ஃப்ரைட் ரைஸ். ஸ்ரீலங்காவோட ஃப்ரைட் ரைஸ் தான் ஸ்பெஷலா இருக்கும். அது வந்து சிங்களவனா தமிழர்கள் எல்லாருமே பெரும்பாலும் பொதுவா சாப்பிடுவாங்க. அப்புறம் தேங்காய் பால் சோறு, அது நல்ல ருசியா இருக்கும். நாசிலிமாங்கிறது வந்து கிரிபத். நாங்க வந்து நம்ம தமிழவங்க வந்து சொல்றது வந்து நாசிலிமா, நீங்க நாசிலிமான்றோம் மலேசியாவில. இலங்கையில வந்து தமிழர்கள் வந்து இப்ப யூஸ் பண்றது பேர் வந்து பால் சோறு. நாசிலிமா சம்பல் இருக்குமே, சம்பல் இருக்கும், கட்ட சம்பல். என்ன அப்படி சொல்றீங்க? சம்பல்லாம் இருக்குமா? அதுதான் இருக்கும் நாசிலிமால, ஸ்ரீலங்கால. உரப்பு இப்ப இங்க வந்து நீங்க நம்ம வந்து என்ன செய்யறோம், மிளகாய் நல்லா அரைச்சி சம்பல் செய்யறோம். அதே அங்க அப்படி கிடையாது. அங்க சம்பல் நல்லா அம்மியில அரைச்சி அப்படியே இடிச்சு அப்படி சாப்பிடுவாங்க. உரப்பா சாப்பிடுவாங்க. சம்பல் சொத்தவங்க எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்களோ? சொத்தங்கெல்லாம் கிடையாது. அந்த மாசி கருவாடு அந்த கருவாடு போட்டு இடிக்கிறது. மாசி வந்து ஸ்ரீலங்கால தான் வருது. ஸ்ரீலங்கா தான் ஸ்பெஷல் வந்து ஸ்ரீலங்கால மாசி தான். சரி, நாசில இந்த மங்கீஸ் பழம், டுரியன் அங்க இருக்குதா? எல்லாமே இருக்காங்க. வந்து மலேசியா மாதிரி சொன்னாங்களே. மலேசியாவே தான். ஆப்பிள் வேணுமா, டூரியான் பழம் வேணுமா, முளையுது, எல்லாமே இருக்கு. எங்க வீட்டுல இருக்குது. இது என்ன மாதுளம் பழம், எல்லாமே இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து எல்லா நாட்டிலயும் இருக்கு. இல்லன்னு சொன்ன எல்லாமே. இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிராம்பு, மிளகு, கோப்பி, பட்டை, கருக்கப்பட்டை, கருப்பு மிளகு, அந்த காது மாதிரி இருக்குமே புளி, அது. அப்புறம் அதுக்கு என்ன குரக்கா புளின்னு சொல்லுவாங்க, அந்த புளி. அப்புறம் வந்து ஏலக்காவெல்லாம் இருக்குது. கிராம்பு வந்து என் வீட்டுக்கிட்டே நிறைய இருக்குது. ஏலக்காவும் நிறைய இருக்கு. உடை வந்து நகை உடை பாவனைங்கிறப்ப பெரும்பாலும் மலேசியா தான். ஸ்ரீலங்காவில வந்து டீச்சர்ஸ் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எந்த டீச்சரா இருந்தாலும் சரி, அங்க சேலை தான் உடுத்தணும். அந்த மாதிரி சேலை. தமிழவங்க தமிழ் முறைப்படி சேலை, சிங்கிலீஷ் முறைப்படி சரி அது சேலை கட்டுவாங்க. அந்த மாதிரி உடுத்துவாங்க சிங்கிலீஷ். தமிழவங்க வந்து தமிழவங்க மதி சாடி கட்டுவாங்க. இப்ப இங்க மலேசியால எப்படி உடுக்குறாங்களே அதே மாதிரி அங்கேயும் டீச்சர் மாதிரி. ஆண்கள் வந்து நார்மலா பெரும்பாலும் ஜீன்ஸ் உடுத்த முடியாது. மாஸ்டர் மாதிரிலாம் அவங்கலாம் வந்து நார்மலா டவுசர் உடுத்தி கொள்வாங்க. ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட், ஸ்கூல் மாஸ்டர் மாதிரிலாம். அது அங்க உள்ள கலாச்சாரம் அந்த மாதிரி. நான் கொழும்புல இருந்து கண்டியில இருந்து மாத்தல. கண்டியில இருந்து மாத்தல. அங்க வேற பஸ்ல போகணுமோ? பஸ் தான்.
இவ்வளோ பஸ் 5 ஹவர் 5 ஹவர் 5 ஹவர் ஹைவேலாம் எப்படிங்க? மலேசியாவே தான் ஒரு மாற்றம் இல்லை. இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் இல்லாம இருக்கு ஸ்ரீலங்காவில. இப்ப இங்க ரெட்டை கோபுரம் ஒத்த கோபுரம் இருந்துச்சு. இப்ப அங்க ஒரு கோபுரம் செஞ்சுட்டாங்க, தாமரை. இப்ப அதுவும் இல்ல, அது ஒண்ணுதான் குறை இருந்துச்சு, அதுவும் இருக்கு. தாமரை என்ன ஸ்பெஷாலிட்டி? ஸ்பெஷாலிட்டின்னு வந்துறப்போ நான் இங்க இந்த போன்ல தான் பாத்தீங்கன்னா நேர்ல போய் பார்க்கல. இதுதான் நேரா போய் பார்த்தா தான் அதுல உள்ள விஷயங்கள் என்னன்னு சொல்லணும். சுத்தி பார்க்க என்ன இருக்கு? சுத்தி பார்க்க நிறைய இருக்கு, என்ன வேணாலும் சுத்தி பார்க்கலாம். காடு, மலைகள், ஏரிகள் எல்லாமே இருக்கு, குளம், குட்டைகள், ஷாப்பிங் எல்லாம் இருக்கு. மலேசியாவே தான் ஒரு மாற்றம். அதனால இப்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மலேசியால இருந்தாலும் ஒண்ணுதான், ஸ்ரீலங்கால இருந்தாலும் ஒண்ணு, ரெண்டும் ஒரே மைத்திரம், ஒரு மாற்றமும் இல்லை. மக்களும் சரி, வாழ்ற வாழ்க்கையும் சரி, நம்ம இருக்கிற இப்ப இங்க கூட ஒரு தொழில் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில இப்படித்தான் நான் இருந்திருக்கேன். அதனால எனக்கு அது ஒரு மாற்றமா தெரியல. ஆனா இங்க இருந்து காசு அமைச்சா காசு கூடவா? அப்படின்னு இல்லை, இப்ப எல்லாம் ரொம்ப குறைவா தான் இருக்குது. கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணு முன்ன இருந்துச்சு, இப்ப குறைஞ்சிருச்சு ரொம்பவே. மத்தியானம் சாப்பாடு எத்தனை ரூபா இப்போ சொல்றாங்க? அண்ணன் ஒருத்தர் தம்பிகிட்ட எல்லாம் கேட்டா சொல்றாங்க, ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடணும், கடையில போயிட்டு ஒரு ரைஸ் எடுக்கணும்னா 1000 ரூபாய்ல இருந்து 1500 ரூபாய் வேணுங்கிறாங்க. சம்பளம் கூட அவ்வளவு கிடைக்காதுங்க. 1500 ரூபா மலேசியா காசு எவ்வளவு? ஒரு காசு ஒரு ரூபா 62 ரூபா. அப்படின்னா ஒரு வெள்ளி 62 ரூபா. அங்க உள்ள காசு 1500 ரூபா. 1500 ரூபா அப்ப என்ன ஆச்சு? ஐயோ, விலை கூட தான். விலை கூட தான். பெட்ரோல்லாம் விலை பேனா. நானும் ரொம்ப நாள் அங்க இல்ல தானே, எனக்கு அந்த சப்ஜெக்ட் அவ்வளவு பெருசா தெரியல, கேட்டுதான் சொல்லணும். ஆனா விலை கூட, எதை எடுத்தாலும் விலைன்னு தான் சொல்றாங்க. 1000 ரூபாய் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு செலவு மட்டுமே 5000க்கு மேல வரும். 5000 ரூபாய் அங்க உள்ள 500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 1500 ரூபாய் எடுக்கிறவங்க இருக்காங்க, 2000 ரூபாய் எடுக்கிறவங்க இருக்காங்க, அதை விட குறைவா எடுக்கிறவங்க இருக்காங்க. இப்ப எதையும் நம்ம இப்ப இதான் சொல்ல முடியாது. 1500 ரூபாய் ஸ்ரீலங்கா ரூபி மலேசியா காசுக்கு கணக்கு பண்ணு. 23 வெள்ளி வருது. 23 வெள்ளியா? 23 வெள்ளியா சாப்பிடுவாங்க? 23 வெள்ளி வரும். அவ்வளவு சாப்பிடுவாங்க. கரெக்ட் தான். அப்ப மலேசியாவிலையும் இப்ப ஸ்பெஷலா ஒண்ணு எடுக்கணும்னா 20 வெள்ளிக்குள்ள தானே வரும். 18 வெள்ளி 20. நானே அது பிசினஸ் பண்றேன். உண்மைதான். நீங்க பிசினஸ் பண்றீங்க? எனக்கு இருமல் வருது. நானா? நான் சாப்பாடு கடை. நீங்க சாப்பாடு வச்சிருக்கீங்க. ஓகே, இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஒரு நாளைக்கு சந்திப்போம், அடுத்த பேட்டியில் சந்திப்போம்.